சிவபெருமான் ஒருவனே அனைவரையும் காக்க வல்லவன். வேறு எவரும் நம்மை குற்றமில்லாது காத்தல் இயலாது. நம்மை நாமும் காத்துக்கொள்ளல் இயலாது. இதுவே உண்மையான துணிவான கருத்து என்று பார்வதி கூறினாள். இங்கு இப்போது நீ பேசிய ஆற்றலும் கூட ஈசனின் பேரருளே, அதனை மறந்திடாதே என்று பார்வதி ஞானோபதேசம் செய்து அருளினாள். அதனை கேட்ட மலையரசன், நீ விரும்பியவாறே தவம் இயற்றுக என்றான். இக்காட்சியை ஈசனே காப்பன் அல்லால் யாரையும் பிறரால் தம்மால் ஆசரப் போற்றல் ஆகாது. அது துணிவாகும். ஈண்டு பேசிய திறனும் அன்னோன் பேரருள். மறதி என்னா நேசமொடு இயைந்திட்டு அன்னை நினைந்த நோன்பு இயற்றுக என்றான் என்று கச்சியப்பர் அன்னை தவத்திற்கு செல்லும் காட்சியை அழகுபட உரைக்கிறார். நாளைய நிகழ்வில் ஆலின் கீழ் அமர்ந்தானை குறித்து சிந்திப்போம்.